எதிராக கருப்பு கொடி காட்டுகின்ற போராட்டத்திற்கு எனக்கு முன் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற காங்கிரஸ் பேரியக்கத்தின் மூத்த தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் கிராம சீரமைப்பு குழுவின் தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர், மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே, நம்முடைய காங்கிரஸ் பேரியக்கத்தின் துணைத் தலைவர்கள் அண்ணன் சொர்ணா சேதுராமன் அவர்களே, அண்ணன் விஜயன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற திரு கோபண்ணா அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பு சகோதரர் துரை சந்திரசேகர் அவர்களே, அசேன் மௌலானா அவர்களே, பொதுச் செயலாளர்கள் அன்பு சகோதரர் திரு செல்வம் அவர்களே, திரு அருள் பத்தையா அவர்களே, திரு ராம்மோகன் அவர்களே, திரு முனீஸ்வர பாண்டியன் அவர்களே, அண்ணன் பட்டாபி அவர்களே, நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற திரு புத்தன் அவர்களே, கனிவண்ணன் அவர்களே, மைனாரிட்டியின் சிறுபான்மை பிரிவின் தலைவர் அன்பு சகோதரர் ஆரிப் முகமது அவர்களே, திரு கீழானூர் ராஜேந்திரன் அவர்களே, மாவட்ட தலைவர்கள் வழக்கறிஞர் என மரியாதைக்குரிய சகோதரர் முத்தழகன் அவர்களே, திரு டெல்லி பாபு அவர்களே, மாமன்ற உறுப்பினர், திரு தளபதி பாஸ்கர் அவர்களே, மீனவ அணியின் தலைவர் ஜோத்தன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற மாமன்ற உறுப்பினர், இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரி அமிர்தா வர்ஷினி அவர்களே, மாமன்ற உறுப்பினர் சுமதி புத்தனேசன் அவர்களே, நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரி எமயா கக்கன் அவர்களே, தேனி மாவட்டத்தின் தலைவர் அன்பு சகோதரர் முருகேசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கமலிகா காமராஜ் அவர்களே, இளபாஸ்கர் அவர்களே, திரு பெருமாள் அவர்களே, திரு தமிழ்ச்செல்வன் அவர்களே, காண்டிபன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்க மயிலை அசோக் குமார் அவர்களே, கடல் தமிழ்வாணன் அவர்களே, ஜோர்டன் சொல்லிட்டேன் மீனவணி தலைவர் பெருமாள் அவர்களே, ஸ்டீபன் அவர்களே, ஜான் அவர்களே, தம்பி மேனாள் மாமன்ற உறுப்பினர் உமாசாசவி அவர்களே, சாமுவேல் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திரு ரவீந்திரன் அவர்களே, ரவிராஜ் அவர்களே, எல்லோர் பெயரையும் சொன்னதாக எடுத்துக்கொண்டு நம்முடைய தலைவர் பெருமக்கள் எல்லாம் எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம்? சுட்டெரிக்கும் வெயில். ஏற்கனவே அகமதாபாத் குஜராத் மாநிலத்தில் சுட்டெரிக்கும் வெயிலில் மாட்டிக்கொண்டு நம்முடைய தலைவர் திரு ப சிதம்பரம் அவர்கள் மடங்கி வீழ்ந்ததை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். அதே போன்ற நிலை நம்முடைய தோழர்களுக்கு இங்கே வர வேண்டாம் என்பதற்காக சீக்கிரமாக இதை முடிக்க வேண்டும் என்று நிலையில் நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். சரியான வெயில், பங்குனி உத்திரம், தலைவர் குமரி இழந்தவுடைய மறைவு, இதையெல்லாம் நாம் தாங்கிக் கொண்டிருந்தாலும் எதற்கு இந்த ஆர்ப்பாட்டம் என்பதை அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். தமிழ்நாட்டு மாநிலத்தினுடைய உரிமை மறுக்கப்படுகிறது. தமிழ்நாட்டுடைய மக்கள் நலனுக்கு எதிராக ஒன்றிய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு மூத்த அமைச்சரான உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் அரசியல் அமைப்பின் தந்தை டாக்டர் BR அம்பேத்கருக்கு எதிராக பேசி வருகிறார். தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய பள்ளி கல்வித்துறைக்கு வர வேண்டிய 2350 கோடி பணத்தை கொடுக்க மறுக்கிறார்கள். கொடுக்க வேண்டும் என்றால் மும்மொழி கொள்கையிலே நீங்கள் கையொப்பம் இட வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள், மிரட்டுகிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், நீங்கள் 2350 கோடி இல்லை 10,000 கோடி கொடுக்க மறுத்தாலும் நாங்கள் கையொப்பம் விட மாட்டோம், தமிழ்நாட்டு உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று தெளிவாக தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தில் அக்கறையோடு இருக்கிறார். நமக்கு வர வேண்டிய GST நிலுவைத் தொகை, நமக்கு கொடுக்க வேண்டிய பேரிடர் நிவாரணத் தொகை 60-40% அன்னை இந்திரா காந்தி காலத்தில் இருந்து ஒன்றிய அரசு மாநில அரசும் சேர்ந்து பல நலத்திட்ட பணிகளை, சமூக பணிகளை செய்து வருகின்றன. அந்த அடிப்படையில் 60% கொடுக்காமல் 40% கொடுத்து இழுத்தடிக்கின்ற நிலையை ஒன்றிய அரசு ஏற்படுத்தி இருக்கிறது. இதையெல்லாம் கண்டித்துதான் அமித்ஷா அவர்களே, நீங்களும்
பிரதமர் அவர்களும் தமிழ்நாட்டிற்கு வரும்பொழுதெல்லாம் யார் ஜனநாயக கடமை ஆற்றுகிறார்களோ இல்லையோ, யார் தமிழ்நாட்டு உரிமைக்காக குரல் கொடுக்கிறார்களோ இல்லையோ, காங்கிரஸ் பேரியக்கத்தின் தனி ஒரு மனிதனாக எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்க தலைவர்கள் குரல் கொடுப்பார்கள், தோழர்கள் குரல் கொடுப்பார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்று பங்குனி உத்திரம் 63வது மூலவர்கள் இங்கே உலா வரும் பொழுது எங்களுடைய மூலவர்களான காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த தலைவர் பெருமக்கள் சுட்டரிக்க வெயிலிலே உங்களுக்கு எதிராக இங்கே கருப்பு கொடி காட்டிக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டு நலன், தமிழருடைய எதிர்காலம், தமிழ்நாட்டு மாணவ மாணவிகளுடைய அடுத்த தலைமுறையை உருவாக்கும் பணியில காங்கிரஸ் பேரியக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இந்தியா கூட்டணியும் சேர்ந்து ஒரே குரலில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையில தான் அமித்ஷா அவர்கள் இப்பொழுது திரு ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டிற்கு வந்திருக்கிறார். நான் பேசுவதற்கு 2 நிமிடங்களுக்கு முன்பு மாதவ பெருமாள் சாமி கோவிலை அவர் தரிசனம் செய்ய இருக்கிறார். நீங்கள் மாதவ பெருமாள் சாமியிடம் அமித்ஷா அவர்கள் கையெடுத்து கும்பிடும் பொழுது பெருமாள் சொல்லுவார், நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன், எனக்கு 6 கால பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள், பூ வழங்கியிருக்கிறார்கள், நெய்வேத்தியம் காட்டுகிறார்கள். அமித்ஷா அவர்களை நீங்க தமிழ்நாட்டை புறக்கணிக்கலாமா? தமிழ்நாட்டு வரி பணத்தை கொடுக்காமல் நீங்கள் ஏமாற்றலாமா? தமிழ்நாட்டில் படிக்கின்ற மாணவ மாணவிகள் குழந்தைகளுடைய கல்வியிலே நீங்கள் விளையாடலாமா? சட்டத்தந்தை சட்டத்தை இயற்றிய அம்பேத்கர் அவர்கள் சட்டத்தில் தான் ஆலயங்கள் உரிமைகள் பாதுகாக்கப்படுகின்றன, அம்பேத்கருக்கு எதிராக நீங்கள் பேசலாமா என்று மாதவ பெருமாள் அமித்ஷா அவர்களுக்கு இன்று அறிவுரை வழங்க இருக்கிறார். ஆகவே அமித்ஷா அவர்களை மாதவ பெருமாளை கும்பிட்டு விட்டாவது நீங்கள் சென்று மோடி அவர்களிடம் மாதவ பெருமாள் சொல்லி இருக்கிறார், தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய உரிமை தொகையை கொடுப்போம், ஜிஎஸ்டி பணத்தை கொடுப்போம், பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய 2350 கோடியை கொடுப்போம், 60-40 சமூக பணிகளில் இருக்கின்றதை செயல்படுத்துவோம், பேரிடர் நிதியை கொடுப்போம். மாதவ பெருமாள் உன்னையும் மன்னிக்க மாட்டார், என்னையும் மன்னிக்க மாட்டார் என்று அமித்ஷா மோடியிடம் சொல்ல வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இப்பொழுது முழக்கங்கள் எழுப்பி நாம் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி காவல்துறை இடது பக்கம் அனுப்பினால் வீட்டுக்கு செல்வோம், வலது பக்கம் அழைத்தால் சிறை சாலைக்கு செல்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழகத்திற்கு வருகை தந்திருக்கின்ற உள்துறை அமைச்சர், ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை மயிலாப்பூர் பகுதியில் நடத்தி இருக்கிறோம். என்ன காரணம் என்றால், தொடர்ந்து தமிழ்நாட்டு நலனை புறக்கணித்து வருகிறார்கள் ஒன்றிய அரசு. அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள். தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய பள்ளி கல்வித்துறைக்கு கிடைக்க வேண்டிய 2350 கோடி கொடுக்க மறுக்கிறார்கள். வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை கடுமையாக எதிர்க்கிறோம், அதை அவர்கள் ஆதரிக்கிறார்கள். அதே போன்று தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பேரிடர் நிலுவைத் தொகை, தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய ஜிஎஸ்டி தொகை எல்லாவற்றையும் புறக்கணிக்கின்ற ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து இந்த கருப்பு கொடி கண்டன ஆர்ப்பாட்டம். மாதவ பெருமாள் கோவிலை தரிசிப்பதற்காக செல்லுகிறார். தமிழ்நாட்டில் உள்ள மாதவ பெருமாள் கோவில், மயிலாப்பூரில் இருக்கின்ற மாதவ பெருமாள் அமித்ஷா அவர்களுக்கு அறிவுரை வழங்க இருக்கிறார். மோடியிடம் சொல்லுங்கள், தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்யாதீர்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கு வஞ்சகம் செய்யாதீர்கள் என்று பெருமாள் இப்பொழுது அறிவுரை செய்ய போகிறார். மாதவ பெருமாள், இந்த மாதவ பெருமாள் சொல்லுகின்ற உபதேசத்தை ஏற்று அமித்ஷா அவர்கள் மோடியிடம் சென்று மாதவ பெருமாள் மயிலாப்பூரில் சொல்லி இருக்கிறார், தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது, தமிழ்நாட்டில் படிக்கின்ற பள்ளி கல்வியில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கு துரோகம் செய்யக்கூடாது, தமிழ்நாட்டு மக்களுக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகையை விடுவிக்க வேண்டும், வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் தவறு என்று பெருமாள் சொல்லி இருக்கிறார். ஏனென்றால் ஸ்ரீரங்கத்திலே பெருமாள் பக்கத்தில் துலுக்க நாச்சியார் அமர்ந்திருக்கிறார். துலுக்க நாச்சியார் இல்லாமல் ஸ்ரீரங்கத்திலே பெருமாள் இல்லை என்ற வரலாறு இருக்கிறது. பெருமாளை தரிசிக்கும் அமித்ஷா அவர்களை துலுக்க நாச்சியாரை நீங்கள் வணங்க வேண்டும். துலுக்க நாச்சியார் வரலாற்றில் பின்னி பிணைந்திருக்கிறார். ஸ்ரீரங்கத்துக்கு போய் பாருங்கள், ரங்கநாதர் பக்கத்தில் துலுக்க நாச்சியார் இருக்கிறார். பெருமாளை வணங்குகிறீர்கள், துலுக்க நாச்சியார் மக்களை வஞ்சிக்கலாமா என்பதுதான் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கேள்வி. தமிழக மந்திரி அமித்ஷா அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகள் கலந்துகிறார். ஆனால் குருமூர்த்தியை சந்திப்பதில் தான் முக்கிய கவனம் செலுத்துகிறார். தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் அவர்களை
காக்கும் சக்தி மாதவ பெருமாளா குருமூர்த்தியா என்பதை அவர் முடிவு செய்யணும். மாதவ பெருமாள் உண்மையிலேயே சக்தி வாய்ந்தவர் என்பதை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். மாதவ பெருமாள் என்ன சொல்லுவார்? துலுக்க நாச்சியாருடைய மக்களை வஞ்சிக்கலாமா? துலுக்க நாச்சியார் மக்களை வஞ்சித்து விட்டு என்னிடம் வணங்க வரலாமா என்ற கேள்வியை அவர் உண்மையிலேயே கேட்பார். இதற்கு அமித்ஷா பதில் சொல்ல வேண்டும். மாதவ பெருமாள் என்னென்ன அறிவுரை வழங்குகிறாரோ என்று அதை மோடியிடம் சொல்லி தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிலுவைத் தொகை, ஜிஎஸ்டி தொகை, 40க்கு 60 என்ற கூட்டு தொகை எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும். பள்ளிக்கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய நிதியை அளிக்க வேண்டும். பேரிடர் கால நிதியை அளிக்க வேண்டும். வகுப்பு வாரிய சட்ட திருத்தத்தை மீண்டும் திரும்ப பெற வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. அம்பேத்கருக்கு எதிராக பேசிய அமித்ஷா அந்த பேச்சை தனது கருத்தில் இருந்து அவர் திரும்ப பெற வேண்டும். இல்லை, இது திடீரென்று நாங்கள் ஏற்பாடு செய்தது. நன்றி.